அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் டீ காஃபி சாப்பிட்டாச்சா? நல்லா இருக்கீங்களா? எங்கள் வீட்டில் காலையில் மசால் வடை, இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வெங்காயம், பச்சை மிளகா, கடலைப்பருப்பு தான் போடுவேன். உளுத்தம்பருப்பு வடை எனக்கு ஏனோ தெரியாதுங்க, வரவே வராது. ஆனால் அதை முயற்சி பண்ண மாட்டேன். எங்கள் அம்மா வந்து தான் செஞ்சு கொடுப்பாங்க. அதனால் இன்றைக்கி எங்கள் வீட்டில் மசால் வடை. அப்படியே பக்கத்தில் முருங்கைக்கீரை சாம்பார் கொதிச்சுக்கிட்டு இருக்கு. எப்படி இன்னும் ரெடி ஆகலை, இதை கலரி காட்டா. இன்னும் ஒரு 5 நிமிஷம் கொதிச்சிச்சுன்னா முருங்கைக்கீரை சாம்பார் ரெடி. தண்ணி படக்கூடாது, வெடிக்கும். வடை எப்பயும் பொறுமையாக அப்படி விடுங்க. கொஞ்சம் மெலிசாக தட்டி போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு நேரம் வரும். பசங்களுக்கு வடை பிடிக்கும். அரைச்சி இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஒரு 2 நாளைக்கு வச்சு சுட்டு தந்துடலாம். எனக்கு கெட்டு போகாது. 2 நாளைக்கு மேலே வைக்காதீங்க, எதையுமே தாங்காது. எங்கள் வீட்டில் டிஃபன் மாவையே அரைச்சி 2 நாளைக்கு மேலே வச்சுருந்தா சண்டை போடுவாங்க எங்கள் மாமா. டெய்லியும் இட்லி தோசைக்கு மாவு அரை அப்படின்வாங்க. அதனால் காய்கறி கூட ஃப்ரிட்ஜில் வைக்க மாட்டோம் நாங்கள். வடை யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு சொல்லுங்க. சாம்பார் செம்மையாக கொதிக்குதா? அடுப்பு காட்டாமா. கல்சட்டியோட ஸ்பெஷலே என்னென்னா, நம்ம ஸ்லோவில் வச்சாலே சூப்பராக இது குக் ஆகிடும். அது சூடாகிற வரைக்கும் தான் நம்ம பாஸ்டில் வைக்கணும். இந்த மாதிரி வடைக்கரண்டி ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க, ஈஸியாக இருக்கும். இந்த ஜல்லிக்கரண்டிலாம் அவ்வளோ ஈஸியாக இருக்காது நமக்கு. மோஸ்ட்லி எல்லோரும் வச்சுருப்பீங்க, இருந்தாலும் சொல்கிறேன். எங்கள் அம்மா இவ்வளோ நாள் ஜல்லிக்கரண்டியில் தான் சுட்டுட்டு இருந்துச்சு. இந்த மாதிரி கரண்டி அதுக்கப்புறம் தான் நான் வாங்கிட்டு போய் கொடுத்தேன். கடலைப்பருப்பு கூட இந்த வடை கூடயே நாங்கள் வாழைப்பூ இருந்தால் வாழைப்பூ போட்டு செய்வோம். வாழைப்பூ வடை அவ்வளோ அருமையாக இருக்கும். அங்கே வாழைப்பூ வடை பிடிக்கும். ஆர்டராக இருக்குல்ல. வடை ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி சாப்பாடு போட்டு பாப்பா சாப்பிட்டு போ. நல்லா முறுமுறுன்னு மசால் வடை. யாருக்கெல்லாம் வேணும் வாங்க 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 சாப்பிடலாம். நன்றி. ஹாவ் எ நைஸ் டே.